Very good morning to all. Today we are going to study about the living lesson la ulla nomenclature unit 1 chapter 1. The topic is nomenclature பற்றி இந்த வகுப்பில் படிப்போம். Let us discuss about nomenclature. கிசா, இனிமி, எம்பெரி, மன்னா, டோனா, உமானோ இந்த எல்லா பெயர்களும் ஒரே மீனிங் தான். மனிதனுக்கு பல நாடுகள்ல பல லாங்குவேஜ்ல ஏற்படுத்தப்பட்ட பெயர்கள். There are presently more than 6,000 languages in the world and animals can be named in more than 6,000 ways. உலகளவுல 6,000 மொழிகள் உள்ளன. 6,000 மொழிகள்லயும் 6,000 அனிமல்கள் பெயரிடப்பட்டுள்ளன. There arises a need for a universally accepted scientific naming system for all organism. So இவ்வாறு ஒரு ஸ்பீசிஸுக்கு பல மொழிகள்ல பெயர்கள் வைக்கப்பட்டிருந்தால் அது ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வரும். ஸோ அதனால யூனிவர்சலி அக்செப்டட் சயின்டிபிக் நேமிங் சிஸ்டம் ஆர்கானிசத்துக்கு தேவைப்படுகிறது. There are million of species of organism distributed throughout the world. So same organism are known by different names around the world. இதனால this problem can cause confusion when trying to identify or classify the organism. So அதனால பெயரிடும் முறையானது கொண்டு வரப்பட்டது. The process of assigning scientific names to animals or taxonomy group is called nomenclature. What is nomenclature என்றால் 2 mark questionல கேட்கலாம். The process of assigning scientific names to animals or taxonomy groups is called nomenclature. For example, worldwide the scientific name Homo sapiens denotes humans. எல்லா உலகத்திலையும் மனிதர்களுக்கு அதனுடைய பயாலஜிக்கல் சுவாலஜிக்கல் நேம் ஹோமோ செப்பியன்ஸ். இந்த மாதிரி பெயரிடும் முறைகள்னால ஒரு ஸ்பீசிஸ்க்கு நேம் எந்த ஒரு கண்ட்ரிலையும் அறிவியல் படித்தவர்களிடம் கேட்டால் அது என்ன ஸ்பீசிஸ், என்ன அனிமல்ஸ், என்ன உயிர் என்று எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம அதை ஐடென்டிஃபை பண்ண கிளாசிஃபை பண்ண முடியும். The scientific name ensure that each organism has only one name. ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் ஒரே ஒரு பெயர் தான் இருக்கணும். ரிப்பீட் ஆகக்கூடாது. அந்த பெயர் இன்னொரு ஆர்கானிசத்துக்கு ஏற்கனவே பெயரிடப்பட்ட பெயர்கள் வைக்கக்கூடாது. நேமிங் ஆஃப் த ஆர்கானிசம் இஸ் டன் பேஸ்ட் ஆன் த கைட்லைன்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் சுவாலஜிக்கல் நாமென்கிளேச்சர் ICZN. இந்த ICZN ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட். இந்த ICZN ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 1 மார்க் கொஸ்டின்ல அல்லது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல கேள்வி கேட்கலாம். So ICZN stands for International Code of Zoological Nomenclature. இந்த zoological nomenclatureன் அடிப்படையில தான் ஆர்கானிசம் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இங்க இந்த ICZNல என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அதன்படி தான் நாம் சயின்டிபிக் நேம் ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் கொடுக்க வேண்டும். இந்த நேம் ஆனது நியூமரஸ் கேரக்டர்ஸ் அந்த ஆர்கானிசத்துக்கு அந்த ஸ்பீசிஸ்ல சச்சஸ் மார்பாலஜி, ஜெனடிக் இன்ஃபர்மேஷன், ஹேபிடேட், ஃபீடிங் பேட்டர்ன், adaptation, evolution are examined before an organism is named. ஒரு ஆர்கானிசத்தை நேம் வைக்கிறோம் என்றால் அதற்கு முன்பதாக அதனுடைய மார்பாலஜில, வெளிப்புற தோற்றத்துல, உள்புற தோற்றத்துல, அதனுடைய பழக்க வழக்கத்துல, அதனுடைய பரிணாமத்துல, அதனுடைய தகவமைப்புகள் எல்லாவற்றையும் அடிப்படையில அதை வேறுபடுத்தி கிளாசிஃபை பண்ணி அதற்கு பெயர் வைக்க வேண்டும். Next, let us see about binomial nomenclature. Binomial nomenclature, bi means two, nomen means name. So இரு பெயரிடு முறை. Binomial, what is binomial nomenclature? Binomial nomenclature is the system of naming organism with two components in a scientific manner. Two components means one is genus name and another one is a species name. First name is generic name and second name is species name. It was given by Carolus Linnaeus. இந்த பைனாமியல் நாமென்கிளேச்சரை யாரு கொண்டு வந்தார் என்றால் கரோலஸ் லினேயஸ். எக்ஸாம்பிள் அவர் நேஷனல் பேர்ட் இந்தியன் பீகாக். இது ஜுவாலஜிக்கல் நேம் பேவோ கிறிஸ்டேட்டஸ். இந்த சேவை த நேஷனல் அனிமல் டைகர் இங்கிலீஷ்ல. அதனுடைய ஜுவாலஜிக்கல் நேம் பந்தரோ டைகரிஸ். அதே போல தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ள பேர்டு எமரல்டு டவ். ஸோ சால்கோ பாப்ஸ் இண்டிகா என்று அதனுடைய பேர் கிளாசிஃபை பண்ணப்படும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் trinomial nomenclature. Tri means three, முப்பெயரிடுமுறை. This naming system was proposed by Huxley and Strickland. Term trinomial nomenclature means three parts of the name or system. அந்த ஸ்பீசிஸ்க்கு three names எல்லாம் அழைக்கப்படுகிறது. Trinom means three names, that is one is generic name, second one is the species name, third one is the
ஸ்பீசிஸ் நேம். அந்த இண்டிவிஜுவல் வந்து சிமிலர் வேரியேஷன் இருக்கும்போது அது வந்து ஸ்பீசிஸ் ஆனது கிளாசிஃபை பட்டுள்ளது சப் ஸ்பீசிஸ் ஆக. ஸோ அந்த ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர்ல அந்த ஸ்பீசிஸ் வந்து 3 பேரால அழைக்கப்படுகிறது. ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஸ்சிமிலாரிட்டிஸ், ஒரு சில வேற்றுமைகள்னால the species gets classified into subspecies. When members of any species which have large variation, then trinomial system is used. எந்த ஸ்பீசிஸ்ல எந்த ஆர்கானிசத்திலேயோ அதிக அளவுல வேறுபாடுகள் வித்தியாசம் வேற்றுமைகள் வரும்போது பேரிடும் முறையில ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர் ஆனது பயன்படுத்தப்படுகிறது. All the 3 names are set in italics and only the first letter of generic name is capitalized. If handwritten, then it should be underlined separately. All the 3 names வந்து இட்டாலிக்ல இருக்கணும். அதனுடைய ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சாய்வாக இட்டாலிக்ல. ஜென்ரலா சயின்டிபிக் நேம் வந்து லாட்டின் லாங்குவேஜ்ல எழுதணும். ஏன் லாட்டின் லாங்குவேஜ்ல எழுத வேண்டும் என்றால் அந்த காரல் லினேயஸ் வந்து லாட்டின் லாங்குவேஜ் பயன்படுத்தி எழுதுறதுனால டில் டேட் நம்ம அதை யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து லாட்டின் லாங்குவேஜ் வந்து லாட்டினா இருக்கணும். தென் அந்த நேம்ஸ் வந்து நாம பிரிண்டட் ஃபார்ம்ல டைப் பண்ணுகிறோம் என்றால் கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணப்பட்டால் அது வந்து இட்டாலிக்ல அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சாய்வாக இருக்க வேண்டும். இஃப் ஹேண்ட் ரிட்டனா இருந்தா நம்ம கைனால எழுதுகிறோம் என்றால் இட் ஷுட் பி அண்டர்லைன்ட். அந்த நேம்க்கு கீழால அண்டர்லைன் பண்ண வேண்டும். இதனால அது வந்து ஒரு சயின்டிபிக் நேம் என்பது அனைவருக்கும் தெரியும். எக்ஸாம்பிள் வந்து Harvus splendens. Harvus splendens. First name Harvus is the first one is the species name. இது வந்து subspecies name. So Indian house crow Harvus splendens வந்து zoological name. இந்த பெயர்களும் 1 mark questionல கேட்கலாம். இந்தியன் ஹவுஸ் க்ரோக்கு zoological name என்ன? One is tautonymy. Tautonymy means naming the animals in which generic name and species name are the same is called tautonymy. Generic name species name same இருந்தா அதை tautonymy என்று அழைக்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து நாஜா இந்தியன் கோப்ரா, கொரிலா ராட்டஸ் மங்கி, இதெல்லாம் 2 பேர்களுமே சேமா இருக்கும் நாஜா. ஆனா எப்படி இத சயின்டிபிக் நேம் என்று கண்டுபிடிப்பது என்றால் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலா இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜீனஸ்ல கேபிட்டல்ல இருக்கும், ஸ்பீசிஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால்ல இருக்கும். ஸோ இதுல சயின்டிபிக் நேம் என்று அடையாளம் காண முடியும். Next, let us discuss about rules of nomenclature. The rules of nomenclature வந்து very important 5 mark question. Repeated கேட்கக்கூடிய important ஆன 5 mark question. So, the scientific name should be italicized in printed form and if handwritten, it should be underlined separately. இந்த scientific name வந்து language Latin language. இதை எழுதும்போது நம்ம printed formல டைப் பண்ணப்பட்டால் அது வந்து இட்டாலிக். ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சாய்வாக இருக்க வேண்டும். ஹேண்ட் ரிட்டன்ல எழுதினால் அந்த சயின்டிபிக் நேம்க்கு கீழால நம்ம என்ன செய்யணும்? அண்டர்லைன் போடணும். இட் ஷுட் பி அண்டர்லைன்டு செப்பரேட்லி. அதனால இது வந்து செப்பரேட்டா அது வந்து சயின்டிபிக் நேம் என்று அனைவருக்கும் தெரியறதற்கு வசதியாக இருக்கும். The generic name first alphabet should be in upper case. அந்த ஜீனஸ் நேம் ஆர் ஜெனரிக் நேம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல்ல எழுத வேண்டும். தேர்ட் ஒன் இஸ் the species name should be in lower case. அந்த ஸ்பீசிஸ் நேம் வந்து ஸ்மால் லெட்டர்ல எழுத வேண்டும். The scientific name of any 2 organism are not, எந்த ஒரு பேர் வைக்கும் போதும் 2 ஆர்கானிசத்துக்கு ஒரே பேரு வராமல் வைக்க வேண்டும். or not similar இருக்க வேண்டும். The last point வந்து the name of the scientist who first publishes the scientific name may be after the species name along with the year of publication. For example வந்து ஒரு ஆத்தர் வந்து ஸ்பீசிஸ் ஆர் ஆர்கானிசத்துக்கு சயின்டிபிக்கா நேம் கொடுக்கிறார் என்றால் அவருடைய பப்ளிஷ் பண்ண இயரை வைத்து அவருடைய பேரை வைத்து அதற்கு பின்னால நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் லயன் ஃபெலிஸ் லியோ, அதனுடைய அவர் கண்டுபிடிச்சது வந்து லினேயஸ். ஸோ எந்த வருஷம் கண்டுபிடிச்சாரு பேரிட்டார் என்றால் 1758ல அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய பேராலே லயனுக்கு ஃபெலிஸ் லியோ லினேயஸ் 1758 என்று எழுதலாம். அல்லது ஃபெலிஸ் லியோ அந்த எல் அவருடைய முதல் எழுத்து மட்டும் எழுதி 1758 என்றும் எழுதலாம். ஸோ இது வந்து அந்த ஆத்தருடைய பேரையும் அவர் கண்டுபிடித்த இயரையும் வைத்து எழுதுவது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த rules of the nomenclature. Very important 5 mark question. Thanks for watching.